இனிய வணக்கம் நண்பர்களே. ஒரு கவிஞர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்னு. பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். அது கவிஞருடைய கற்பனையில பாட்டு. நான் நடைமுறையில பார்த்துட்டு இருக்கேன். மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொருத்தரும் ஒரு விதம். சில பேர் கொள்கையோட வாழ்வாங்க, குறிக்கோளோட வாழ்வாங்க, நேர்மையா வாழணும்னு நினைப்பாங்க, நியாயமா வாழணும்னு நினைப்பாங்க. சில பேர் இருப்பான், அவனுக்கு நேர்மைன்னா என்னன்னு தெரியாது, நியாயம் என்ன தெரியாது, சட்டம் என்ன எதுவுமே என்னன்னு தெரியாது. அவனுக்கு ஒரே குறிக்கோள், அவன் சொகுசா வாழணும், அவன் சௌரியமா வாழணும். எவன் கூடி எக்கேடு கட்டாலும் அவனுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவன் வாழணும், நல்லா இருக்கணும், அதுக்காக இருப்பான். அவன் ஒரு வகை. அவனை குச்சி கொளுத்திம்பாங்க. அந்த குச்சி கொளுத்தி என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, பிடிக்காதவங்களை தப்பு தப்பா பேசுவான். தப்பு தப்பா பேசிட்டு இல்லாத பேசுவான். உண்மையை பேச மாட்டான், பொய்ய பேசுவான். பேசிட்டு அவனுக்கு யாரு பிடிக்காதவங்களோ இருக்கும், அப்படிதான் இருக்கும். நாடு எப்படின்னா எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, நாட்டில் வாழ்ற மக்கள் எல்லாரும் ஒரே மனநிலையில இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பிடிக்காது, கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அல்ல சில பேர் கருத்து வேறுபாடுனால ஒதுங்கி போடுவாங்க, சில பேர் ஒதுங்கி போக மாட்டான். ஏதாவது அவனுக்கு பிடிக்காததா பண்ணிட்டு அதை குற்றம் கண்டுபிடிச்சு ஏதாவது குற்றம் சொல்லிட்டு தப்பு சொல்லிட்டு இப்படி அவன் மேல ஒரு கெட்ட பேர் அக்கப்புறம் விட்டு பண்ணிட்டே இருப்பான். அது மாதிரி ஆளுகளை விட்ட போய் என்ன பண்ணுவான், இவன் போய் இந்த குச்சி கொளுத்திருக்கான்ல, இந்த குச்சி கொளுத்தி போய் என்ன செய்வான், அவன்கிட்ட போய் இவனை ஒருத்தனை பத்தி பேசிவிட்டு அவனுக்கு யாரை பிடிக்காதா அவன்கிட்ட போய் என்ன பண்ணுவான், சொல்லுவான், பாரியா இது மாதிரி அவரை பத்தி நான் பேசினேன், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா, மகிழ்ச்சியா இருக்கான்னு கேட்டோன்னே அவன் அவனுக்கு அலுப்ப சந்தோஷம், நமக்கு பிடிக்கவனை பத்தி இவன் பேசிவிட்டான், கேவலமா பேசிவிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுவான், ஏதாவது காசு பணத்தை கொடுத்து அவனுக்கு ஊக்கப்படுத்தி விடுவான். இது மாதிரி சில பேர் பொழப்பு நடத்திட்டு இருக்கணும். அவனுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவனுக்கு வயிற்று பொழப்புக்காக ஒன்று எல்லா வேணாலும் எதை வேணாலும் செய்வானோ, வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அது ஒரு சாதாரண எளிய மக்கள் இருந்தா பரவாயில்ல. ஒரு அரசியல்ல இருக்கிறவங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அந்த நடைமுறையை கடைபிடிக்கிறாங்கன்னா அது தவறு நான் நினைக்கிறேன். ஆனா தவறு பண்றவனும் அதை நினைக்க மாட்டேங்கிறாங்களே. தப்பு பண்றவன் தொடர்ந்து தப்பதான் பண்ணிட்டு இருக்கான், அதை நினைக்க மாட்டேங்கிறான். நம்ம உயர் பதவியில் இருக்குமே, ஒரு நடுநிலையான பதவியில் இருக்கிறோமே, மக்களுடைய வரி பணத்தை சம்பளமா வாங்குறோமே, நம்ம அந்த மக்களுக்கு விசுவாசமா இருக்கணும். எந்த மக்களுடைய சம்பளத்தை வரி பணமா வாங்குறோம் அந்த மக்களுக்கு விசுவாசமா இருக்கணும், அந்த மக்களுக்கு நியாயமா நடந்துக்கணும் அப்படின்லாம் இருக்க மாட்டான் சில பேர். அவனுக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சபல புத்தி, தான் எப்போதும் பேசு பொருளா இருந்துட்டு இருக்கணும்னு. பேசு பொருளா எப்படி இருக்க முடியும், ஏதாவது பேசணும். அந்த பேசுறத நல்லதா தான் பேசணும்னு அவசியம் கிடையாது, கெட்டதாகவும் பேசலாம். மக்கள் ஏத்துக்கிறதான் பேசணும் அவசியம் கிடையாது, ஏத்துக்காதையும் பேசலாம். இதுல என்ன ஒரு சௌரியம்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தனிநபர் பேசினா அதை யாரும் பெருசுபடுத்திட்டு இருக்க மாட்டாங்க. அது தனிநபர் பேசுறான், அவனுக்கு சம்பந்தப்பட்ட அவனுக்கு உள்ளது, இல்ல மூணாவது நபருக்கு சம்பந்தப்பட்டிருப்பான், அவ்வளவுதான். ஒரு 3-4 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா ஒரு அரசியல் பொறுப்புல இருக்கிறவங்க, பதவியில இருக்கிறவங்க பேசினாங்கன்னு வச்சுங்களேன், அதை ஊடகம்லாம் அதை பெருசுபடுத்துவாங்க. ஊடகம்னா எல்லா ஊடகமும் நடுநிலை நடந்துக்கிறது கிடையாது. சில ஊடகங்கள் நடுநிலை நடந்துக்கும், பல ஊடகங்கள் ஒரு சார்பா இருக்கும். அவனுக்கு வேண்டியப்பட்டவன் பேசினதை அவன் ஒளிபரப்போம். அது மாதிரி இருக்கும் போது இந்த அயோக்கியர்கள் பேசுறாங்கல்ல, உயர்ந்த பொறுப்புல இருந்துகிட்டு, நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லல, அதனால நான் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், யாரும் குறிப்பிட்டு சொல்லல. உயர்ந்த பொறுப்புல இருக்க அயோக்கியர்கள் அந்த நீதி நெறிமுறையை தவறி, தனக்குள்ள அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி, சட்டத்தை தவறாக பயன்படுத்தி, மக்கள் கொடுத்துள்ள அங்கீகாரத்தை தவறாக பயன்படுத்தி, யார் பேசினாலும் அவன் அயோக்கியம் தான், அவன் விளம்பர பிரியன் தான், அவன் நாட்டில் பிரிவினையை உண்டு பண்றவன் தான். இது யார் பேசினாலும் சரி, பிரிவினை உண்டு பண்றவன் தான். அவன்லாம் நீ குந்திக்கிட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தமிழுக்கு விரோதமாக, தமிழ் மக்களுக்கு விரோதமாக, தமிழ் மாநிலத்துக்கு விரோதமாக, தமிழ் மொழிக்கு விரோதமாக ஒன்னு பேசிட்டு இருக்கான் அப்படின்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுக்கும் இங்க உள்ள சில பேர் காவடி தூக்குறான், அது மாதிரி பேசுறவனுக்கும் காவடி தூக்குறான். இப்ப யாரு காவடி தூக்குறான்னு பாத்தீங்கன்னா, எவனால எவன் பாதிக்கப்பட்டானோ அவனே சுய லாபத்துக்காக அவனுக்கு போய் காவடி தூக்கி நிக்கிறான். இதனாலதான் அவனு போயிட்டு இருக்கான். அவனு நேரடியா களத்துக்கு வரவும் மாட்டான். பெரிய பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு இருக்கும், அவனுக்கு அரசியல் பாதுகாப்பு இருக்கும், அவனுடைய சமுதாயத்து பாதுகாப்பு இருக்கும், எல்லா பாதுகாப்பும் அவனுக்கு இருக்கும். ஆனா இவன் கூட காவடி தூக்கிட்டு போறான்ல, இவன் தான் களத்துல நின்று போராடுவான். இவன் எப்படி போராடுறான்னு கேட்டீங்கன்னா, அவன் இவனை பயன்படுத்திப்பான்.
சொல்லியிருக்கேன். இந்த சாம தான பேத தண்டங்கிற அடிப்படையில் இவரோட அவன் பயன்படுத்திப்பான். அதுக்கு இந்த நாய் இந்த ஒரு முறை ஒரு நாய் எலும்பு துண்டு தூக்கி போட்டுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு வந்து இந்த நாய் பூனைலாம் அடிச்சு நிற்கும், திங்கிறது கடிச்சு நிற்கும், அடிச்சு நிற்கும். ஒற்றுமையா இருக்கிற இனமே வந்து வீணா போடும். அது மாதிரி இந்த ஒற்றுமையான இனத்தை வந்து பிரிச்சு பிரிவினையை உண்டு பண்றதுக்காக சில பேர் சில சலுகைகளை அந்த எலும்பு துண்டு திங்கிறதுக்கு தூக்கி போடுறான். அந்த எலும்பு துண்டு தூக்கி என்ன நீங்க பாத்துறீங்கல்ல, பூண்டு வந்து வைப்பாங்க. அந்த காட்டு மிருகங்கள் வந்து நாட்டு உள்ள வந்து வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அதை பிடிக்கிறதுக்கும் கொண்டு வைப்பாங்க. வேட்டைக்காரன் வந்து அவன் பொழப்புக்காக என்ன பண்ணுவான், காட்டில் கொண்டு வைப்பான். அது மிருகம் சின்ன இதை பிடிக்கிறதுக்கு, அந்த அவன் உணவு விரும்பி சாப்பிட்றத பிடிக்கிறதுக்கு கொண்டு வைப்பான். அது மாதிரி வந்து வலை விரிப்பான், பறவைகளை பிடிக்கிறதுக்கு, மானை பிடிக்கிறதுக்கு, முயல் பிடிக்கிறதுக்கு, இது மாதிரி வந்து வலை விரிப்பான். அது மாதிரி அவன் உணவுக்காக வலை விரிக்கிற மாதிரி இந்த கூட்டம், சூழ்ச்சி கூட்டம் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா, சூழ்ச்சியா அது பொழப்பு நடத்துறதுக்காக, அது சுகமா வாழறதுக்காக வலை விரிச்சு இது மாதிரி சில பேர் பிடிச்சி வச்சிருக்கான். அவனை பிடிச்சி வச்சு ஏவி விட்டு வேட்டை நாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேட்டை நாய் வந்து வேட்டைக்காரனுக்கு ஒத்தாசையா இருக்கும், அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா வேட்டையாடும். வேட்டையாடு யாருக்கு வேட்டையாடும்? அவன் எசமானனுக்காக வேட்டையாடும். அது மாதிரிதான் இப்ப சில வேட்டை நாய்கள் நாயை பற்றி உதாரணம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா சொல்ல வேண்டிய மாதிரி சூழ்நிலை வந்துடுது. வேட்டை நாய்கள் தங்களுடைய எசமானர்களுக்கு விசுவாசம் காட்டுவதற்காக தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் நாட்டின் மீதும் வன்மமாக செயல்படுகிறார்கள். இதை வந்து ஏற்றக்கூடாது, யாருமே ஏற்றக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம வாட்ஸ்அப் தகவலை படிச்சுட்டு வாட்ஸ்அப் கல்லூரியில் படிச்சவங்கன்னு பேர் அவங்களுக்கு. வாட்ஸ்அப் கல்லூரியே நடத்துறானுவோ, வாட்ஸ்அப் பல்கலைக்கழகமே நடத்துறானுவோ. இல்லாத தகவல்களை, இல்லாத வரலாறுகளை, திரிபு கதைகளை, கட்டுக்கதைகளை வந்து கட்டி விடுறது, அதை வந்து பல ஆயிரம் பேர்கிட்ட பரப்பி விடுறது. அதையும் உண்மை நினைச்சுக்கிட்டு உண்மையான வரலாறு என்னன்னு தெரியாம இளைஞர்கள் அவங்க கூட போறதுதான் வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. இதே நிலை தொடர்ந்தால் அது நல்லா இருக்காது, நமக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்காது. நம்மளை சேர்ந்தவனே ஒருத்தன் பாதிக்கப்பட்டுருவான், திரும்பி அடிமை தலையில் அடிபட்டுருவான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.